தேமுதிக தலைமை அலுவலகத்திலேயே கேப்டனின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. அதற்கான இடத்தை தேர்வு செய்து அளவிடும் பணிகள் தொடங்கியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கந்தன் இணைகிறார். வணக்கம் கந்தன். திரு விஜயகாந்த் அவர்களின் உடல் நல்லடக்கம் செய்வதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டதா? விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் உடல்நிலை குறைவால் சென்னையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று காலை அவர் உடல்நிலை மோசமான நிலையில் அவர் இறந்ததாகவும் ஒரு அறிவிப்பு வெளியானது. இதனால் அவர் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு தற்போது கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வளாகத்தில் தான் இப்போ அவர் உடல் அஞ்சலி செலுத்துவதாக வைக்கப்பட்டுள்ளது. காலை முதல் ஏராளமானவர்கள், தொண்டர்கள், அதே போன்று திரையுலக பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். குறிப்பாக தற்போது இங்கே கட்டுக்கடங்கான கூட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் நாளை இவரது இறுதி ஊர்வலம் நடைபெறும் தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் அவர் இறுதி ஊர்வலத்தில் எங்கே அவர் புதைக்கப்படுவார் என கேள்வி எழுப்பிய நிலையில் தற்போது அந்த கட்சி, அதாவது தலைமை அலுவலகத்தில் வளாகத்தில் உள்ள அவரை இறுதி சடங்கு அவரை செய்வதற்கான அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அந்த இடத்தில் அளவீடு பணிகள் தொடங்கியுள்ளது. அவர் புதைப்பிடமும் அதே நேரத்தில் அவரை சுற்றி சமாதி அமைப்பதற்கான இடங்களும் தற்போது அளக்கப்பட்டு வருகிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அந்த செங்கல்பட்டு அணைய முருகேசன் என்பவர் தலைமையில் தொடர்ச்சியாக அந்த அளந்து எவ்வாறு அவர் சமாதி செய்ய வேண்டும் என அந்த வகையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இடத்தில் தான் அவரது இறுதி சடங்கு நடைபெறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயஸ்ரீ.